ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலருதி. இன்றைக்கி நான் ஒரு ஹெல்தி ஸ்வீட் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கவங்க, டயட்டில் இருக்கவங்க, கேர்ள்ஸ் நீங்கள்லாம் தாராளமாக சாப்பிடலாம். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இந்த ஹெல்தியான ஸ்வீட் புரோட்டீன் லட்டு தாராளமாக கொடுக்கலாம். இது எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஐட்டம்ஸ் தான். இந்த லட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், எனர்ஜியும் செம்ம ஃபுல்லாக தரும். இது ஒரு பர்ஃபெக்ட் காம்பவுண்ட் தான் சொல்லுவேன். இது ரெகுலராக ஒரு 48 டேஸ் சாப்பிடுவாங்க, நீங்களே நல்ல ரிசல்ட்டை பார்ப்பீங்க. கிட்ஸுக்கு சாக்லேட்டுக்கு பதில் இது கொடுக்கலாம், நல்ல ஆப்ஷன் தான். ஸோ அம்மாஸ் வீட்லேயே ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஓகே, லெட்ஸ் மேக் இட். இது எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்டில் தான் நான் பண்ண போகிறேன். ராகி 1 கப், பச்சை பயிறு 1 கப், வேர்க்கடலை 1 கப், கருப்புளுந்தம்பருப்பு 1 கப், நாட்டு சர்க்கரை 1 கப். இது கூட நீங்கள் வாசனைக்கு ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ராகி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பச்சை பயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக வந்து கருப்புளுந்தம்பருப்பு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை மிக்சர் ஜார் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 4-5 ஏலக்காய், அதுக்கப்புறம் 1 கப் நாட்டு சர்க்கரை இதையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் இதை மறுபடியும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கீ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரில் அந்த கீயை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சூடு பொறுக்கும் போதே கடகடன்னு லட்டு பிடிச்சிருங்க. அந்த ஹீட்லேயே உங்களுக்கு டக்குன்னு வந்து லட்டு அந்த ஃபார்முக்கு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து விட்டுருங்க, அது செட் ஆகட்டும். நல்லா செட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வெளியவே வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு 15 to 20 days வரைக்கும் இது வெளியவே இருக்கும், நல்லாயிருக்கும், கெட்டு போகாது.